இந்த நந்தி சிலையை கொஞ்சம் பாருங்க. இந்த நந்தி சிலைக்கு ஒரு காது கிடையாது. ஏன்னா விஷ்ணு பகவான் இந்த உலகத்தையே தனது கடலால மூழ்கடிச்சப்ப இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு கோவில் மட்டும் மூழ்கவே இல்லையா. ஏன்னா இந்த இடத்துல தான் சிவபெருமான் ஒளிரூபமா காட்சியளித்தாராம். அப்ப பாத்தீங்கன்னா சிவபெருமானை பாக்குறதுக்கு இந்த நந்தி பகவான் ஓடி வந்தப்ப கால் தவறி கீழே விழுந்து ஒரு காது மட்டும் அப்படியே உள்ள போய்கிச்சான். அப்ப சிவபெருமான் இந்த நந்தி பகவானை பார்த்து ஒரு விஷயம் சொன்னாராம். உன்னுடைய அடிப்பட்ட காதல எந்த பக்தர்கள் வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த வேண்டுதல் அப்படியே என்னுடைய காதுலயும் ஒலிக்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாராம். அதனாலேயே இந்த நந்தியோட வலது காதல என்ன வேண்டுதல் வச்சாலும் அது அப்படியே சிவபெருமானுக்கு கேட்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப எனக்கும் பின்னாடி இருக்கிற அந்த கொடிமரத்தை கொஞ்சம் பாருங்க. இந்த கோவில் என்னதான் பழமை வாய்ந்ததா இருந்தாலும் இந்த கொடிமரம் மட்டும் புதுசா இருக்கும். ஏன்னா கடலூரை சேர்ந்த ஒரு பக்தர் இந்த நந்தி கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு. அது அப்படியே நடந்ததுனால இந்த கோவில் இருக்கிற இந்த கொடிமரத்துக்கு பித்தளையில தகடு மாட்டி விட்டுருக்காரு. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்க சக்தி டிராவலர் இந்த மாதிரி அதிசயம் நிறைந்த சிவனாலயங்களை எடுத்து வீடியோ பதிவிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கும் பக்கத்துல தேப்பெருமான் நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கு. இந்த கோவிலை பத்தி இன்னும் நிறைய அதிசயங்கள்லாம் இருக்கு. அது அடுத்த வீடியோல பார்க்கலாம்.